இந்த நாளிலே கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற யாவரும் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. தேவன் தம்முடைய அன்பின் சிஷ்யனாகிய யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து, உலகிலே எத்தனையோ சபைகள் இருக்கிறது, ஆனாலும் ஆசியா கண்டத்தில் உள்ள அந்த 7 சபைகளுக்கு மாத்திரம் ஆண்டவரை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யார் இந்த யோவான்? இந்த யோவான் இயேசுவின் மார்பிலே சார்ந்திருந்த இயேசுவின் அன்பின் சீடனா, இயேசு தமக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றினவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பின் சீடன் வாழ்ந்த காலம் டொமிஷியஸ் பேரரசரால் நடந்த காலம். அது ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தின் காலம். அந்த உபத்திரவத்தின் காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், சிலுவையிலே அறையப்பட்டார்கள், மிருகங்களால் ஏவி விடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்திலே யோவான் கைதாகிறார். அவர் கைதாகிற வேளையிலே அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று ஆலோசிக்கிற பொழுது அவரை குறித்து ஒரு சாட்சியாக சொல்லுகிறார்கள். இவன் மறிக்க மாட்டான், இவனுக்கு சாவே இல்லை. பேதுருவிடத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சித்தமாக உனக்கு என்ன? ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் வருவரைக்கும் இவன் சாவதில்லை என்று அந்த ஊரார் பேசிக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவரை என்ன செய்கிறார்கள்? இவனை சாகடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு ஒரு பெரிய அரங்கத்திற்குள்ளாக எண்ணெய் கொப்பரை அவரை போட்டு 7 மடங்கு சூடாக்கினார்களா? ஹல்லேலூயா. சமையல் செய்கிற போது இந்த பொரிக்கிற எண்ணெய் நம்ம கையில பட்ட உடனே உடனே இந்த தோல் வெண்மையாக மாறிவிடுகிறது, கொப்பலாக. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த கொப்பரைக்குள்ளாக யோவான் எப்படியும் சாக வேண்டும், அவனை சாகடித்து தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த அரங்கம் முழுவதுமாக இந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார். யோவான் செத்துருவான் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், இவர்கள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கையிலே அந்த கொப்பரைக்குள்ளாக இருந்து ஒரு சத்தம் வெளிப்பட்டது. அது என்ன சத்தம் என்று சொன்னால், அது துதியின் சத்தம். யோவான் அந்த எண்ணெய் கொப்பரை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளாக இருந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். அந்த டொமிஷியஸ் ராஜா அவரை பார்த்துட்டு, என்ன இது எப்படி நடந்தது? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட இந்த எண்ணெய் கொப்பரையில் போட்ட அவன் பஞ்சு பஞ்சா போயிட்டு பார்த்தான். உயிரோடு சரி, இவன் என்ன செய்வது, இவன் எப்படிதான் இருப்பது அப்படின்னு யோசித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? பத்மு என்ற தீவிலே கொண்டு போய் இவனை விட்டுவிடார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத கல்லுகள் நிறைந்த பாறைகள் நிறைந்த அந்த பத்மு தீவிலே அவனை கொண்டு போய் விட்டார். அந்த பத்மு தீவிலே அவனை கொண்டு போய் விட்ட பொழுதுதான் ஆவியானவர் அவனுக்கு
வெளிப்படுத்தி அவரை ஆவிக்குள்ளாக்கி அவரை பரலோகத்துக்கு அழைத்து சென்று அந்த காட்சிகளை அவர் காணும்படியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இன்னொருவரை குறித்து நாம் பார்க்கலாம். அவனுக்கு சொல்கிறவர் இந்த 7 சபைகளை குறித்து சொல்கிறார். அந்த 7 சபைகள் என்று சொன்னால் எபேசு, சமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான காரியங்களை உணர்த்தி சீர்படுத்தும்படியாக அவர் கடிதம் எழுது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் எழுத சொன்னவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? 7 குத்து விளக்குಗಳ மத்தியிலே உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் யார்? அவர் நிலையங்கி தரித்தவர், பொற்கட்சியை மார்பிலே தரித்துக் கொண்டவர். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் பிரதம ஆசாரியருக்கு அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரதம ஆசாரியர் என்பதனால்தான் அவர் அங்கே குறிப்பிடுகிறது சபைகளுக்கு எழுது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வகைகளிலே, ஒவ்வொரு கோணங்களிலே ஒவ்வொன்றை ஆண்டவர் இந்த சபைகளுடைய காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்து வருகிறார். ஆனால் இங்கே அவர் காண்பிக்கலாம் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்லாமல் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குளிரும் அல்ல அனலும் அல்ல. அப்படி என்று சொன்னால் என்ன? ஒரு விதவிதப்பான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை குறித்து ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்த நீ இப்படி இருந்தேன்னு சொன்னா நான் என் வாயிலிருந்து உனக்கு வாங்கி கொடுக்கிறேன். அல்லேலூயா. வாந்தி எப்படி வரும்? அஜீரணமானது, ஜீரணமாகாத காரியத்தினால வாந்தி வரும். நம்ம சாப்பிட பொருட்கள் நமக்கு ஜீரணமாகவில்லை, செரிமானமாகவில்லை அப்படின்னும் போது நாம எடுத்துக்கிட்டு வரும், வெளியில வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஐயோ சாப்பிட்டதெல்லாம் அப்படியே சாப்பாடெல்லாம் வெளியே வந்துச்சுப்பா, பிரியாணிலாம் தனித்தனியா வந்துச்சுப்பா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே போல சொல்லுகிறார், லவோதிக்கேயா சபையை பார், நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் என் வாயில் நின்று நீ வாங்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த சபை மிகவும் பிடித்தமான ஒரு சபையாக காணப்படுகிறது. ஆனால் அங்கு நடந்த காரியங்களை குறித்து அவர் பார்க்கிற பொழுது அந்த சபையை குறித்து மிகவும் விசனத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு சொல்கிற ஒரு வார்த்தை என்றால், இங்கே ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இதோ வாசல் படியின்றி நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை அவர் கண்டித்து உணர்த்தி சிக்கிறார். ஏன்? அவன் அழிந்து போவது தேவனை சித்தம், அவன் மனம் திரும்ப வேண்டும். எனவேதான் அவர் அதை சொல்கிறார். ஹல்லேலூயா. 19 சற்று வாசிவா சிஸ்டர். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருந்தால் யார்கிட்ட மனம் திரும்ப வேண்டும்? அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ மனம் திரும்பு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இதோ வாசல் படியே நின்று தட்டுகிறேன். அல்லேலூயா. இந்த பூமியிலே எருசலேம் தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்துக்கு 12 வாசல்கள் இருந்தது. அல்லேலூயா. அது ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல்,
பள்ளத்தாக்கு வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊரணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிக்தாம் வாசல், அதாவது காவல் வீட்டு வாசல், இப்ராஹிம் வாசல், பென்யமின் வாசல், இப்படி 12 வாசல்கள் இந்த பூமியிலே இருந்தது. அதாவது தேவாலயம். அதே போன்று 12 வாசல்கள் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் முதல் 12 வாசல்கள். 12 அதற்கு பெரிதும் உயர்வுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியார் ஆகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. அல்லேலூயா. இங்கே பாருங்க, 12 வாசலுக்கும் 12 தூதர்கள் இருந்தார்களா? அதே போலதான் இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிற 7 சபைகளுக்கும் 7 தூதர்கள் இருந்தார்கள். அந்த 7 தூதர்கள் தான் நட்சத்திரமாக தன்னுடைய கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வாசகர் தொடர்ந்து நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அழைக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தார். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. 12 வாசல்களும் இருந்தன. வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா. அந்த 12 வாசல்களுக்கு 12 நாமங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்முடைய அப்போஸ்தலர்கள் பெயர்களை சொல்லுகிறார், சோதரர். அது மாத்திரமல்ல, அந்த வாசல்கள் வழியாகத்தான் நாம் உள்ளே பிரவேசிப்பதற்காக இருக்கிறதா. அல்லேலூயா. இங்கே நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சற்று வாசித்து உள்ளே போவோம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவிமடுக்கிறது. அல்லேலூயா. ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாசலை காக்கிறவர் அவருக்கு திறக்கிறார். அவர் அவைகளை ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. இங்கே அப்படிதான் இந்த 7 சபைகளுக்கும் அவர் பெயர் சொல்லி அங்கே கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையுடைய காரியங்களை அங்கே உணர்த்தி, ஏன் என்று சொன்னால் அவர்கள் சீர்பட வேண்டும் என்று சொல்லி, அவைகள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொரு ஆண்டுகளாக அவைகளை பேர் சொல்லி அழைத்து அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போக வேண்டும், அவைகளை பரலோகத்துக்கு அவை சேர்க்க வேண்டும் என்பதாக அவர் ஒவ்வொரு ஆடுகளாக அவைகளை பேர் சொல்லி அழைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தார் உள்ளமும் புறமும் சென்று
மேய்ச்சலை கண்டடைவானாம். ஹல்லேலூயா. நாம் வாசல் வழியாக உள்ளே நுழைய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பார்த்த அந்த 12 வாசல்கள், அது தேவாலயத்துக்கு செல்கிற வாசல்கள், இந்த பூமியிலே நியமிக்கப்பட்டிருக்கிற வாசல்கள். தேவாலயத்துக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம தேவாலயத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு, ஒரே ஒரு கதவு தான் இருக்கு நம்ம தேவாலயத்துக்கு. ஆனால் எருசலேமுடைய தேவாலயத்துக்கு 12 வாசல்களை ஆண்டவர் அளிக்கிறார். ஏன் என்று சொன்னால் 12 கோத்திரத்தாரும் அவ்வழியாக கடந்து உள்ளே வர வேண்டும். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காகவே அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். 35 சிஸ்டர் 12:35 லூக்கா. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது வருவார்? என் நேசர் எப்பொழுது வருவார்? அவர் எப்போது என் வாசலை தட்டுவார்? நான் இப்பொழுது எழுதி சென்று அவரை திறந்து வரவேற்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கிற உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், அதாவது ஆயத்தமாக்கப்பட்டிருப்பதாகவும் என்று சொல்லப்படுகிறது. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து கதவை தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபாகமம் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சென்று வாசிக்கலாம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் முத்தமியே, நீ கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய காரியத்தை நாம் உற்று பார்க்கிற பொழுது அவர் சபைகளை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சபையின் கதவை தட்டுகிறவராக அந்த உன்னத பாட்டு நமக்கு தெளிவாக விளக்குகிறது. வீடு ஒரு விசுவாசிக்கலாம். அதை நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. சபை எப்பொழுதுமே ஆவலாய் விழித்திருக்க வேண்டும். என் நேசர் எப்பொழுது வருவோம், நாம் எப்பொழுது பரலோகமாக எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். சபை என்று சொன்னால் வெறும் சுவரால் கட்டப்பட்டதல்ல, அதற்குள்ளாக இருக்கிற நாம் எல்லோருமே சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டுமா? அந்த அம்மா தூங்கும் போது கூட ஆயத்தமா இருக்காங்க. சபை வாசிக்கிறது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் நம்முடைய இதய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய இதய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். எத்தனை காரியங்கள் நமக்கு நடக்கிறது. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், ஆண்டவர் விருத்து தள்ளுகிற காரியம். நாம் ஆர்மிக்குத்தான்
சித்தத்தோடு காணப்பட்டது. ஆனா உள்ளான மனுஷருக்குள்ள எத்தனையோ விதமான அழுக்கான காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த அழுக்கான காரியங்கள் தான் கர்த்தருக்குள்ளாக நீ எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்க கூடாதபடிக்கு தடை செய்து. மோகன்சி அவர்கள் மிக அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய காரியங்களை நீ பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அதனுடைய பிரசன்ஸ் உன்னுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வரும். மற்ற காரியங்களை பார்த்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் அந்த காரியத்தினுடைய பிரசன்ஸ் தான் உன்னுடைய வீட்டுக்குள்ள கடந்து வரும். இன்னைக்கு டிவியை போட்டு பாருங்க, ஏதாவது தொடர்பு போட்டு பாருங்க. நான் பார்த்ததான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்க்கணும் எடுத்துட்டு வரலாம். திடீர்னு பார்த்தா மாந்திரிகம். அந்த மாந்திரிகத்தை நீ பார்க்கலன்னு சொன்னா அதனுடைய காரியங்கள், அது சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் தான் உன்னுடைய இருதயத்தை தாக்கிக் கொண்டிருக்கும். நன்றாக சிந்தித்து பாருங்க. அதே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த துதிபலி ஆராதனை நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த பிரசன்ஸ், அந்த ஞாபகம், அந்த சிந்தனை உங்களை ஆட்கொண்டே இன்னும் ஜெபிக்கலாம், இன்னும் ஆராதிக்கலாம். அவங்க இப்படி ஆராய்ச்சாங்க, நம்ம அப்படி ஆராதிக்கலாம். மார்பை நமக்கு அதை ஏற்படுத்தும். வீடுகளில் நம்ம தொடர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அதெல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க பாருங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த டைத்துல இந்த பிரசன்ஸ் வருது, இந்த ஒரு தொடர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தொடர் அந்த நேரத்துல நீ பார்க்கல என்ன சிந்தனை எங்க இருக்கும்? நேற்றிலிருந்து தொடர் கதையாக சிந்தனையில ஓடிட்டே. அல்லேலூயா. நீங்க பார்க்கிறது தொடர். இப்போ நாங்க நியூஸ் பார்க்கிறோம். அந்த நியூஸ் நாளைக்கு என்ன தெரியல, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன். ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கறேன்னு சொன்னா இன்னும் நான் அதிகமாக யோசனை பண்ணுறேன். அவருடைய வார்த்தை நம்ம உடனே சொல்றாரு, இப்படியான காரியங்கள் இதை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலையே, அப்படியெல்லாம் நம்ம யோசனை பண்ணுறோம். இன்னும் நம்மளுடைய ஜெபம் இன்னும் அதிகமாக போகணும், எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், அப்படியான காரியங்கள்லாம் அது மூலியமா நம்ம உணர்த்தப்படுது. அல்லேலூயா. இப்படியான காரியங்களை தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னவென்றது, நீ அனலும் அல்லாமல் குளிரும் அல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிறார். அவ்வாறு நீ இருக்கிற அப்படின்னா ஆண்டவருக்கு ஜீரணமே ஆகாம இருக்கிற, ஜீரணமாக வெளியில தான் வர. அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்றார், வாந்தி பண்ணி போடுங்க. அவன் அந்த லவோதிக்கேய அந்த சபை கடைசியில ஆண்டவர் அதை வாந்தி பண்ணியே. அல்லேலூயா. இனி அந்த சபையின் நிலை ஒரு கிறிஸ்தவனும் இல்லை, பெயருக்கு கூட ஒரு கிறிஸ்தவன். அல்லேலூயா. நம்ம பார்க்கலாம், சரித்திரம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் சரித்திரமே நமக்கு தெரியாம போச்சுன்னா ஏதோ ஒரு பகுதி வருது பார்க்கலாம் சொல்றோம் அப்படின்னு போயிட்டோம்னா முடியாது. அல்லேலூயா. வாசிக்கலாறு. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ வெடித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. அவர் எங்கே வந்து கதவை தட்டுகிறார்? சபை. இதோ வாசல் படி என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தான்.
அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அவன் கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசிப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு வந்து பிரவேசிப்பார். அது மாத்திரமல்ல, நம்மோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் சத்தத்தை கேட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 26:2 சற்று வாசிக்கலாம். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஹல்லேலூயா. வாசிங்க. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி அது எங்கே பிரவேசிக்க வேண்டும்? சபைக்குள்ள. அப்படி என்று சொன்னால் நம்மை குறிக்கிற அந்த வார்த்தை. சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்களாக நம்ம தான் ஆண்டவர் நீதிமான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது அடுத்த வசனத்திலே உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. 118 வாசிக்கலாம். சங்கீதம் 118 19 20 வாசிக்கலாம். நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா மிக அழகாக சொல்கிறார். வாசிங்க. நீதியின் வாசல்களை திறவுங்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே. ஹல்லேலூயா. எது வாசல்? நீதிமான்கள் இருக்கிற இடம் அது வாசல். அதுதான் சபை. அந்த சபைக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தவங்களுடைய காரியத்தை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சற்று வாசிக்கலாம். சென்ற காலங்களில் 14 அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது 16:14 அப்பொழுது தியாத்தீரா ஊராலும் இரண்டாந்தரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அவள் எதை கேட்டுக்கொண்டிருந்தாள்? பவுல் சொன்னதை, பவுல் சொன்ன அந்த சத்தியத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஹல்லேலூயா. மிக அழகாக ஆண்டவருக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஊழியக்காரர் சத்தியங்களை அவர் அங்கே வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஜனங்களுக்கு. அதை ஒரு ஸ்திரீ தியாத்தீரா ஊராளான இரண்டாந்தரம் விற்கிற லீதியாள் என்கிறவள் அங்கே அந்த வசனத்தை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாம ஒருதான் சத்தியத்தை கேட்கிறோம். லீதியாளா புரியாதா? நாம கேட்டுக்கிற சத்தியம் நீங்க வந்து படிக்கிற நேரம் மணி போயிடும். ஆனால் நீதியா கேட்டுக்கொண்டிருந்தார்.
எதை? சத்தியத்தை. பவுலாகி அப்போஸ்தலன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை மிக கவனமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சையை கண்டு அவருடைய இருதயத்தை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை திறந்து கொடுத்த விளைவு என அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. அவள் அங்கே கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தால், ஓ இப்படியான காரியங்கள் இருக்கிறதா? ஒரு நீதிபதியை சிலுவையில் அறைந்து கொண்டார்களா? அவரே இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகனா? அவர்தான் சகல சிருஷ்டிக்கும் காரணமா என்பதையெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டார். அவள் கேட்டது மாத்திரமல்ல, தன் குடும்பத்தாரையும் அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக வழி, தன் குடும்பமே கிறிஸ்துவ பேழைக்குள்ளாக வரும்படியா அனைவரையும் அவர் கொண்டு வரும் ஞானஸ்தானம் எடுக்க வைத்தார். நாம ஒரு ஆத்மாவை கூட கொண்டு வருகிறது, நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்மாவை கூட கொண்டு வருகிறது. நீதியால் போலதான் நாமளும் வசனத்தை கேட்கிறோம். நம்ம வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் சோதனை. ஏன் உங்க நண்பர்கள், உங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இருக்கிறது. சத்தியத்தை சொல்வதற்கு நீ பயப்படுகிறாய். என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் சாக்குறதையாக சுவிசேஷத்தை அறிவி. வேதமே நமக்கு சொல்லுகிறது, முத்துக்களை பண்டிகளிடத்தில் போடாதே. ஏன் அவைகளை போட்டால் என்ன செய்யுமா? அது மேல் நடந்து சென்று வழுக்கி விழுந்து நம்மை பீறி போடுமா. எனவேதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அதே நேரத்தில் கட்டாயமாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனால் இதோ வாசல் படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான். அவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நாம், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கிரியை செய்யும்படியாக அவருடைய சத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் அப்படியே அந்த சத்தியத்தின்படியே நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை பின்பற்றி வருகிறவர்கள் நம்முடைய பாதையை நடப்பார். பவுலாகி அப்போஸ்தலன் சொன்னார், என்னை பின்பற்றுவார். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை தொடர்ந்து நடந்து போனவர் அவர். எனவேதான் அவர் தைரியமாக சொல்கிறார், என்னை பின்பற்றுவார். ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ சத்தியத்தை கேட்டோம், அவ்வளவுதான், இதெல்லாம் முடிச்சு அடுத்த வாரம் பார்க்கணும். ஒவ்வொருவர் நோட்டு புத்தகத்தோடு, சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் மாத்திரம் கூடவே நோட்டு புத்தகம், ஒரு டைரி. என்ன சொல்லப்படுகிறது? சத்தியத்தை மாத்திரம் அவர்கள் எழுத மாட்டார்கள். ஊழியக்கார வாழ்ந்த வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் அழகாக பண்ணுவாங்க. அது வீட்டில் போயிட்டு அப்படியே படிப்பாங்க. ஏன் இந்த வார்த்தை வந்தது? இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? ஆவியான இடையில என்ன சொல்லுகிறார்? இப்படி எல்லாம் தியானிப்பார். அல்லேலூயா. நான் தியானித்திருக்கிறேன். இந்த சபையில, வேற எங்க சபை கிடையாது, இந்த சபையில ஊழியக்காரர் வாயில வந்த வார்த்தைகளை நான் தியானித்திருக்கிறேன், வசனத்தை தியானித்திருக்கிறேன். ஒரு வாரம் இருக்கலாம், 6 நாட்கள். அந்த 6 நாட்களில் நமக்கு எத்தனை மணி நேரங்கள் இருக்கிறது? ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள். அப்படின்னா 24 6 கணக்கு பாருங்க.
எத்தனை மணி நேரம் இந்த வார்த்தையை நம்ம தியானித்திருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம அமர்ந்திருக்கிறோம்? எப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறோம்? எதுவுமே நீ செய்யல அப்படின்னு சொன்னா நீ எப்படி கீழ்ப்படிவ? எப்படி கர்த்தருடைய வார்த்தை உன் வாயிலை தங்க, உன் மனசிலே தங்க? சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சத்தியத்தை நம்ம அறியாமலே இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலே நாம் எப்படி விடுதலையாக முடியும்? அப்போது சொன்னா சத்துருவின் போராட்டம் குடும்பத்தை இருந்து கொண்டுதான். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மளே பிரதிபலிக்கும். கர்த்தருடைய வல்லமை நம்ம மத்தியிலே இறங்கி திரிகை செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் தாற்றோண்டிதனமாக நம்முடைய விருப்பத்தின்படி உலக பிரகாரமாக நம்ம நடப்போம் என்று சொன்னார். அவர் நம்மை வாங்கிட்டு தான் போகிறார். அவர் நிச்சயமாக நம்மளை வாங்கி கொண்டுதான். ஏன்? அவருடைய விருப்பத்துக்கு நம்ம செவி சாய்ப்பதில்லை. அவருடைய சக்தியின்படி அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம கேட்கிறோம். தவிர இந்த காதல இந்த காதலை விட்டுட்டு போயிடும் நடக்கிறோம். ஏன் இந்த திருச்சபை இன்னும் வளராமல் இருப்பது என்று சொன்னால் விசுவாசிகளாகிய உங்களுக்கு தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் கூட இல்லை, கேட்டா 6 கிளச்சபை இருக்குது பாஸ்டர். தமாசாக அப்படியே உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 3 வருஷத்துல 6 கிளச்சா பரவாயில்ல, புரியாதுங்க. அது யாருக்கு ஊழியர்களையா? இது விசுவாசிகளிடத்துலதான் இருக்கிறது. ஒரு சில சபைகளுக்கு சென்று பாருங்கள் என்றால் சபைகள் ஆராய்ந்து பாருங்கள். ஊழியர்களை சிந்தித்துக் கொண்டிருப்பாரு தனியாக, அது தனியான வேலை. ஆனால் ஊழியர்கள் சபை முடிந்த உடனே முழங்கால் போடுவார். விசுவாசிகளை முழங்கால் போட்டு ஜெபிப்பார். நம்ம சபையில கொஞ்ச நாள் இருந்து ஊழியர்கார பிள்ளைகள்லாம் சேர்த்து ஜெபிச்சாங்க. சபை முடிச்ச உடனே என்ன ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா மற்றதுக்கு தெரிஞ்சு சிங்கருவான கதையா போச்சு. அல்லேலூயா. ஒருவர் சபை அதற்கு ஜெபிக்கிறதுக்கு ஆட்களை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. இத்தனைக்கும் கிருபை வரங்களை பெற்றவர்கள் தாழ்வுடையவர்கள். இப்படி இருந்த சபை எப்படி நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? முதல் அது சொல்லுங்க. சபையார் விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த திருச்சபைக்காக அந்த விசுவாசி பாரப்பட வேண்டும். அந்த பாரம் இல்ல அப்படின்னா இப்ப எனக்கு உடல்நிலை சரியில்லை. முன்பெல்லாம் நாங்கள் 3 நாட்கள் ஜெபித்துள்ளோம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. அது எதுக்கு அப்படின்னு கேட்டா உபவாச நாளுக்காக. வெள்ளிக்கிழமை காட்சி, வெள்ளி, சனி, ஞாயிறு, ஆராதனை காட்சி. அந்த ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருப்பனா கூட அந்த திங்கட்கிழமை செபிச்சுனா. அல்லேலூயா. உங்க கையில இருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் இதய கதவை தட்டுகிறார். ஜபையில செய்யலாமா? ஜெபிஷ்னாதான் உங்களுக்கு ஜெய கிடைக்கும்.
ஜெயம் கொண்டவனுக்கு தான் சீனர்களுக்கு தருவேன்னு சொல்றார். ஜெயம் எடுக்காதன்னு சொல்ற. ஜெபிக்கிறவன் தான், போராடி ஜெபிக்கிறவன் தான் ஜெயம் எடுப்பான். ஒரு திருச்சபைக்கா இன்னும் வாழப்படும். சார்போக்கு சொன்னாங்க, இனி சார்போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு இடமில்லை. யாராலும் சரி, ஞானாலும் சரி. குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருந்தானே வாய் என்று வாந்தி கொண்டு போடுகின்றது. அப்படியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தவே யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சென்று வாசிக்கலாம். என்ன சொல்றாங்க? சாரிமா, எரேமியா. உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேட்டுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில். அல்லேலூயா. உள்ளது வாசனை 7ஆம் அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அல்லேலூயா. நம்முடைய வழியில் அவர்தான் இருக்கிறார். நம்முடைய கிரிகள் என்னது அவர் மாத்திரமே அறிந்திருப்பார். ஏன் தெரியுமா? வெளிப்பக்கமா ஒரு பிரகாரமா இருக்கிறார், ஆனா உள்பக்கமா வேறொரு மனுஷனா இருக்கிறார். நம்முடைய கிரிகள் வெறியரங்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர்கள் தெளிவாக பேசுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் தன்னுடைய திருச்சபைகளை விட்டுட்டு, ஆண்டவர் விட்டுட்டு, சபையை விட்டுட்டு வேறொரு சபைக்கு போறாங்க. தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, பழமையான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. சபை உனக்கு கொடுக்கப்பட்ட சபை, அந்த சபை தான் உனக்காக பாடப்பட்டது, அந்த சபையாத்தான் உனக்காக ஜெயித்தார். அதுதான் உன்னுடைய சபை. வாசிங்கத. கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடாதீங்க. இதுதான் கர்த்தருடைய சபை. ஓடாதீங்க. கர்த்தர் ஒளிவ கன்றுகளையாக இந்த திருச்சபையை நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எழும்பி நீ பிரகாசிக்க வேண்டியதான் உன்னுடைய காரியம். பொய் வார்த்தைகளை நம்பி போகாத.
அங்க போனா நமக்கு ஆசீர்வாதம் போகாத. இங்க வந்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்க போகாது. உன் திருச்சபையை இழைத்தது. அல்லேலூயா. வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து கதை செய்யும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரதத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகிய. ஹல்லேலூயா. மாணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நீங்க அங்கே இங்க ஓடுறது கூட விக்கிர ஆராதனை தான். உனக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த சபையை விட்டுட்டு நீ வேற எங்கேயாவது போவது அதுவும் விக்கிர ஆராதனை தான். அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்நிய தேவர்களை பின்பற்றாலும் இருப்பீர்களா. சத்தம் இது தேவ சத்தம் என்பதை உணர்ந்து சங்கீதம் 21 அதிகாரத்துல தேவனுடைய சத்தத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை கிளப்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை கிளப்பும். ஹல்லேலூயா. அவர் அக்கினி மயமான தேவனாக இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டது அக்கினி பிரமாணம். ஹல்லேலூயா. வாசிக்கமாக கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் விழுகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அது மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அது கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எனவேதான் இங்கே சொல்லுகிறார் சோதரம் 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கிறது. அல்லேலூயா. 7 சென்று வாசிக்கலாம். அதிலே 7:7 அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுக்கும் தேசமாகிய இந்த தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிற பொழுது சதா காலமும் அவர் இந்த ஸ்தலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதிலே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சற்று வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அதை வாசிங்க. வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போதும் சோதனை நாட்களில் நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்களுடைய பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷ காலங்கள் கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்களாம். அல்லேலூயா. அதிசயமான காரியங்கள் எல்லாம் 40 வருஷ காலங்களை கண்டார்களாம். அப்படி கண்டிருந்தும் கூட வாசிக்க உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலங்கள் கிரிகளை கண்டார்கள். நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார்.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லாஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. 3:15 வாசிக்கலாம். இன்னொரு அதிலே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மோசேயினால் எகிப்திலிருந்து கூட்டி வரப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அப்படியே செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர்கள் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்கள்? அவர்கள் 40 வருட காலங்கள் யாரை ஆலோசித்தார்கள்? பாவம் செய்தவர்களை அல்லவா? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவர்களுடைய சகங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. அவருடைய சடலங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. தேவனை ஆலோசித்தார். தேவ சபையாக புறப்பட்டார். இஸ்ரவேல் வழியிலே திரும்பி பார்த்தார்களா? எகிப்து தேசத்தில் அங்கே இருந்தால் நலமாக கோட்டிக்காயே கீரைகளை சார்ந்த கிருத்தியாக போனே என்று சொல்லி தேவனை ஆலோசித்தார். அங்கிருந்தால் நாங்கள் மச்சங்களையாவே சாப்பிட்டு போனே கிடைப்பதில்லை. அந்த பரலோகத்தின் மன்னாவினால் அவர்களுக்கு அவர்கள் மச்சங்களை கேட்டார்கள். தேவன் காடுகளை வரவழைத்தவர்களுக்கு. அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் இடறி போகிற லட்சணமாகவே காண. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஏற்பாடுக்குள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. அங்கேயே அத்தனை பேர் யாரெல்லாம் முழுமுறுத்தார்கள் அத்தனை பேருமே அங்கே சகலமாக விழுந்தார். மற்றும் ஒரு எச்சரிக்கை சட்டத்தை கவனிக்கலாம். 4ஆம் அதிகாரத்திலே 7, 8, 9 வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி, தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே, இன்று என்று சொல்வதினாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இன்னும் ஒரு நாளை. அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இன்னும் ஒரு நாள் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அது என்ன நாள்? மனம் திரும்புவதின் நாளாக. நாம் மனம் திரும்பி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம முழு உள்ளத்தோடு ஏற்று அவருக்கு மாத்திரமே நாம் ஆராதனை செய்து அவரோடு நாம் வாழ நமக்கு இன்னும் ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கிறவங்க இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு, வெகு காலத்திற்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி, தாவீது சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே, இன்று என்று சொல்வதினாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு நாள். அது எதற்காக? நம்முடைய மனம் திரும்புவதற்காக. இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் யாவரும்
மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இன்னும் ஒரு நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மீண்டுமாக இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து சற்று பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த லவோதிக்கேயா சபை மாவீரன் அலெக்சாண்டருடைய போர்படை தளபதியில் ஒருவனாகிய அந்தியோகாஸ் காலத்திலே உருவாக்கப்பட்டது. கிமு 250ஆம் ஆண்டு இந்த நகரம் உருவாக்கப்பட்டது. இந்த நகரத்துக்கு லவோதிக்கேயா என்ற பெயர் சூட்டப்பட்டது. அந்த லவோதிக்கேயா என்ற பெயர் சூட்டப்படுவதற்கு காரணம் அந்த அந்தியோகியாவினுடைய மனைவி பெயர் லவோதிக்கேயா. அந்த பெயரே அந்த நகரத்திற்கு அவர்கள் சூட்டினார். அந்த லவோதிக்கேயா நகரம் மிக சிறப்பாக வாணிபத்திலே செழிப்பாக மிகவும் வளர்ந்தார். ஆனால் அங்கே ஒரு குறை. அந்த குறை என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு சரியான குடிநீர் கிடையாது. அவர்கள் வெளியே சென்று ஊற்றுகளில் இருந்து, அதாவது வெந்நீர் ஊற்றுகள் தான் அங்கு புறப்பட்டு வந்தனர். அந்த வெந்நீர் ஊற்றுகளை அவர்கள் என்ன செய்தார்களா, கொண்டு வருகிற வழியில் அவைகள் அங்க இருக்கும்போது அழகாக, இங்க இருக்கும்போது குளிர்வுடைய இந்த வர வெதுவெதுப்பான சூழ்நிலை. அதைதான் ஆண்டவருக்கு அவருடைய பாணியிலே அவருடைய பாஷையிலே அழகாக இங்க வழக்கு சொல்லுகிறார். அனலமின்றி குளிர்வின்றி இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த நகரம் மிகவும் பெயர் பெற்ற ஒரு நகரமாக அந்த காலத்திலே இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நாணயங்கள் மாற்றுகிறதும் வங்கிகளிலே சிறந்த ஒரு நகரமாகவும் அந்த நகரம் விளங்கியது. அப்பொழுது கிபி 61ஆம் நூற்றாண்டிலே பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்ட போது, 61ஆம் வருடத்திலே பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்ட போது அந்த நகரத்தில் பாதி அமைந்து போனது. அதிலே ரோம பேரரசு மீண்டும் அந்த நகரத்தை சரி செய்து எழுப்புவோம் என்று முனைந்த பொழுது அந்த நகரத்தார், ஏன்னா எல்லாருமே செல்வந்தர், அவர்கள் எல்லாருமே நல்ல செல்வந்தர். அவர் சொன்னாங்க, நீங்க நாங்களே பார்த்துக்கிறேன் இந்த நகரத்தை, நாங்களே நகரத்தை சீர்படுத்த. ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது 4 சிஸ்டர் வெளிப்பட்ட 3:20. இதோ வாசற்படியில் பதினெட்டு வாசகம். நாம் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ விடுத்துக் கொள்வதற்காக பெண் வஸ்திரங்களையும் எண்ணத்திலே வாங்கிக் கொள்ளவும். அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த ஆடை வியாபாரத்திலே மிகவும் செழித்தோங்கினார்களாம். ஆட்டு மயில் தோல் இருக்கு பாருங்க, வெள்ளை மயில், செம்மரேட்டு, இவைகளெல்லாம் தாயாருக்கு மிகுந்த குறைந்த விலைக்கு விற்று அதிகமான ஒரு லாபத்தை சம்பாதித்தார். அது மாத்திரமல்ல, அங்கே கண் மருத்துவர்கள் பெரிய அளவில் இருந்தார்களா. அதுல ஒரு பித்திரு பேர் தான் நான் ஞாபகம் வருது, அலெக்சாண்டர். மற்றொரு பேர் ஞாபகம். அப்படியான ஒரு டாக்டர்ஸுகள் அந்த பேசித்த பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவர் அன்னைக்குதான் அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப வாசிங்க, புருஷம் வாசிங்க 18. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு இவர்கள் ஆடை ஆபரணங்களை தைத்து விற்று
வீட்டு பெரிய பணக்காரா இருந்தாலே தவிர தன்னுடைய நிர்வாணம், அதாவது ஆவிக்குரிய நிர்வாணம் இவர் கண்களை மறைத்து விட்டது. எனவேதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் என்னவென்று வாசிங்க. நீ முடித்துக் கொள்வதற்காக என் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். ஹல்லேலூயா. அந்த நகரத்தின் தொழில் ஆடை ஆபரணங்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உனக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. நீ பார்வை அடையும்படிக்கு அல்ல உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்காக வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். ஹல்லேலூயா. இவர்கள் செய்கிற தொழில் ஆடை ஆபரணங்கள். இந்த ஆடை ஆபரணங்கள் தான் பெரிய பிசினஸ்ல அவங்களை பெரிய லெவல் ஐஸ்வர்யங்களா. ஆனால் அவர்கள் அதிலே போயிட்டு இருக்கிறதுனால ஆவிக்குரிய நிர்வாணம் அவர்களுக்கு தெரியாது. எனவேதான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், ஆவிக்குரிய உங்களுடைய நிர்வாணம் மூடப்படத்தக்க வண்ணமாக நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள். ஹல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று நித்தமும் போற்றப்படுகிறவர். நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொன்னார். இங்கே இந்த லவோதிக்கேயாவுடைய மக்களை பார்த்து சொல்கிறார், வெண் வஸ்திரத்தை என்னிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இவர்கள் பெரிய கண் மருத்துவராக இருந்தாலும் அவருடைய கண்கள் ஆவுக்குரிய கண்களாக தெளிவடையவில்லை. அவர்கள் பார்வைகள் எல்லாம் உலகத்தை சார்ந்ததாகவே காணப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அங்கே மருத்துவம், கண் மருத்துவம் நிறைந்த அந்த நகரம். அப்படியேப்பட்ட அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ ஐஸ்வர்யவானா இருந்தாலும் பரவாயில்லை, நீ எங்க போடணும்? நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் பொன்னை போல மாறும். உன் பணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. உன் சொத்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. நீ அணிந்திருக்கிற ஆபரணங்கள் உன்னை கொண்டு செல்லாது. நீ அணிந்திருக்கிற வெளியிருந்த உன்னை ஆடைகள் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. கர்த்தருடைய சத்தத்தை இன்று நாளில் கேட்கிற நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ கீழ்ப்படி, நான் எதிலே பின்தங்கி இருக்கிறேன், என்னென்ன காரியத்தில் விழுந்து போய் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கர்த்தரிடத்தில் மனதில். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த நகரத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த நகரத்தின் பெயர் என்ன தெரியுமா? பிற்காலத்திலே எஸ்கியா, துருக்கி தேசத்திலே இருந்துதான் பேர் மாற்றப்பட்ட. கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த லவோதிக்கேயா பட்டணத்தில் ஆண்டவர் வாந்தி கொண்டிருப்பார். அவர் அங்கே வாந்தி பண்ணி போட்டதினால் பெயருக்கு கூட ஒரு கிறிஸ்தவன். பெயர் சொல்வதற்கு கூட நான் கிறிஸ்தவன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு கூட ஒரு கிறிஸ்தவன். முழுக்க முழுக்க துருக்கி தேசத்திலே கட்டுப்பாட்டிலே அது அந்த நகரம் இருக்கிறது. எஸ்கியா என்கிற துருக்கி என்பது முஸ்லிம்களின் நாடு. அந்த நாட்டில் உள்ளார் அந்த நகரத்தில். ஆண்டவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் நகரத்தின் மீது அவ்வளவு கரிசனையாக வாசல் படியில் என்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தார்.
நான் நேசிக்கிறவள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிக்சிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் சாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பி என்று நமக்கும் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கதவை தட்டுகிறார். வீட்டின் கதவை அல்ல, இதய கதவை தட்டுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற யாரும் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு தேவனாகி கட்டத்தது. நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்திலேயே அந்த லவோதிக்கேயா முழுவதுமாக ஒரு வாங்கி பூமி அதிர்ச்சியிலே அந்த நகரம் பாதி அழிந்து போனது. அந்த நகரத்தாரே அந்த நகரத்தை மீண்டுமாக உருவாக்கினார்களாம். அவ்வளவு ஐஸ்வர்யவான்களாக, அவ்வளவு வலிமை உள்ளவர்களாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த நகரத்தை ஆண்டவர் பெயர் சொல்வதற்கு ஒரு கிறிஸ்தவன் கூட அந்த இடத்துல இல்லை. எஸ்கிஹார் என்ற பெயரிலே துருக்கி தேசத்திலே பெயர் மாற்றப்படும். அது முஸ்லிம்களின் தேசமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஒருவரும் ஆண்டவருடைய எச்சரிக்கை சட்டத்தை நம்மையும் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடாதவர்கள், குளிரும் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ள வார்த்தை. காதேஸ் வனாந்தரத்தை பிளக்கிற வார்த்தை, அக்கினி சாலைகள் மத்தியிலே கடந்து போகிற அந்த வார்த்தை, தண்ணீரின் மேல் அசைவாடின அந்த பசுத்த ஆவியோட வல்லமையான வார்த்தை. இந்த நாளிலே நான் செவிகள் வாயிலாக நாம் யோகித்துக் கொள்ளலாம். அதை பிரிவு செய்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செய்கிறோம். அவருடைய விருப்பத்துக்கு நாம் உணர்கிறோம். அவரையே சார்ந்து நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். சுபாகம் 22 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அப்படியே கொஞ்சம் ஆசீர்வாதம் படிச்சலாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும், உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாபிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மாபிசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்க இருந்து வரையோ நீ ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு கொண்டு போக. நீ எங்க போறியோ அங்கதான் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். உனக்கு ஒரு வழியாகத்தான் எதிரிட்டு வருவார்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உனக்கு முன்பாக நீ பார்க்கும்படியாகவே அவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், நீ கையிடும் எல்லா வேலையிலும், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்.
ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவைகளின்படி நீ நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியையும் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகிய வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நீ நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 15 கொண்டு வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில். அல்லேலூயா. ஆசீர்வாதம். இப்ப இரண்டாவது பார்க்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம எதிராக செயல்படுகிற போது, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் நாம் போகிற போது நமக்கு வருகிற ஆக்கினைகள், அதாவது சாபங்கள் என்ன? மொத்தமா நம்ம படிக்கணும்னா சும்மா ஷார்ட்டா படிச்சோம். அது படிச்ச முடியும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் முன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி வந்து நிற்கின்ற பலிக்குமா? அல்லேலூயா. நாம் எதுக்குள்ள சாபத்துக்கு சாபம்? ஆண்டவர் எவ்வளவு அழகான ஆசீர்வாதங்கள், 14 ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். அதை விட்டு நம்ம ஏன் சாபத்தை போய் வாங்கி ஐயோ அம்மான்னு அவசரம்? அல்லேலூயா. 3:20 வாசிக்க இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம கதவை திறந்தோம் என்று சொன்னார். அன்பான தேவனாகிய கிறிஸ்து நம்மிடத்திலே பிரவேசித்தது மாத்திரமல்ல, நம்மோடு கூட போஜனம் பண்ணவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமே காணும். ஆமென். Thank you Jesus.
அதனால கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.